தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மத்திய அமைச்சராகும் வாய்ப்பை இழந்தார். மத்திய அமைச்சராகும் வாய்ப்பை இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருப்பவர் வை. கோபால்சாமி. 1989ஆம் ஆண்டு இவர் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக, ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி ஆட்சியை பிடித்தது. வைகோ மத்திய அமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கருணாநிதி சூழ்ச்சி செய்தார். வைகோ மத்திய அமைச்சர் ஆகக்கூடாது என்பதற்காக சிவகாசி தொகுதியில் போட்டியிட வைத்தார். சிவகாசி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் காளிமுத்துவிடம் வைகோ தோற்றுப்போனார். ஆனால் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அவர் தோல்வியடைந்த மனநிலையில் இருந்ததால் அவரை மத்திய அமைச்சராக்க திமுக விரும்பவில்லை. அதற்கு பதிலாக மற்றொரு மாநிலங்களவை உறுப்பினரும் கருணாநிதியின் அக்கால் மகனுமான முரசொலிமாறன் மத்திய அமைச்சராக்கப்பட்டார். முரசொலிமாறன் மற்றும் வைகோ இரண்டு பேருமே ராஜ்யசபா எம்பிக்களாகத்தான் இருந்தனர். யாராவது ஒரு ஆளுக்குத்தான் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பது கருணாநிதிக்கு தெரியும். ஆக வைகோ மத்திய அமைச்சர் ஆகக்கூடாது என்பதற்காக அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் கூட மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வைத்து தோல்வியடைய செய்தார். அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தால் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருப்பதால் மத்திய அமைச்சர் ஆகியிருப்பார். ஆனால் மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த காரணத்தினால் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. மத்திய அமைச்சராகும் வாய்ப்பை வைகோ இழந்தார். அதற்கு பிறகு அவர் திமுகவை விட்டு வெளியேறிய பிறகு 2 முறை அவர் மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஒரு முறை மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். அப்பொழுது அவரால் மத்திய அமைச்சராக முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவைக்கு கூட அவர் ஒரு முறை கூட தேர்வு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கருணாநிதியின் சூழ்ச்சியால் மத்திய அமைச்சராகும் வாய்ப்பை இழந்தார் வைகோ 1989ஆம் ஆண்டு.